ஹாய் ஹலோ வணக்கம், நான் anandkerrthi and வெல்கம் டு சேனல். ஸோ ஆக்சுவலாக கைஸ் நம்மளோட எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு நார்மல் பெட் இருக்கும். ஸோ அந்த பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டலில் படுக்கும்போது அந்த பெட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நழுவி கீழே வந்து இந்த பேக் சைடு வந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம நிறைய வாட்டி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுடால் ஓனாக செய்யப்பட்ட இந்த மாதிரி ஒரு கட்டல். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அந்த பெட் வந்து கீழே வராத அளவுக்கு தடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வுட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பலகை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுடைய கட்டல் எந்த சைஸில் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அண்ட் பெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வுட்டை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பெட்லேருந்து இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஸ்க்ரூ அப்போ தான் வந்து பஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படியே நீங்கள் வச்சு ஸ்க்ரூ பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இரும்பு பைப்பில் வந்து ஸ்க்ரூ இறங்காது. ஸோ கொஞ்சம் டஃப்பாக இறங்கும் அண்ட் ஒரு சில டைமில் ஸ்க்ரூ கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மாதிரி வந்து ஹோல்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவை வச்சு உள்ளே பஞ்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக வந்து ஸ்க்ரூ வந்து இரும்பு உள்ளே வந்து இறங்கிடும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட சேனலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் anandkerrthi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் போட்டால் முடிஞ்சு. இன்னும் ஒரு ஹோல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பெட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பெட்டுடைய அந்த இரும்பு இருக்குங்க இல்லையா. ஸோ அந்த கட்டலுக்குள்ளே நம்ம போல்டை வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். அந்த அளவுலாம் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம வீட்லேயே நம்மளே பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யாராவது வந்து வெளியில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளானிங் தெரியாமல் வெளியில் யாராவது இது தெரிஞ்சவங்களை வர வச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து ஸோ அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்களே வந்து வீட்டிலே இந்த மாதிரி உங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை என்கிட்ட டூல்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மார்க் மட்டும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பலகை வாங்குறீங்க இல்லையா. ஸோ அந்த பலகை வாங்குற கடையிலே இந்த மாதிரி இந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு வந்து சொன்னீங்கனாலே அவங்க ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ அடிக்கிற மிஷின் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவிலேயோ உங்கள் பக்கத்து வீட்லேயோ ஸோ யாராச்சும் இந்த மிஷின் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேயோ இல்லைன்னா வந்து வாடகை கூட தருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட மிஷினுக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ரூபா தான் வந்து வாடகை வாங்க போகிறாங்க. ஸோ அந்த வாடகைக்காக மிஷினை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்களே வந்து ஸ்க்ரூவை வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காசு மிச்சமாகும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ எல்லாத்துலேயுமே பஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்க்ரூ எல்லாத்துலேயும் பஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ நாங்கள் பண்ணதுலேயே இது வந்து கொஞ்சம் நாங்களாக பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ண தந்தால் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு இதில் மைனஸான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா. ஸோ நம்ம மேலே இந்த ப்ளவுட் வச்சதுக்கப்புறமா ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளவுடில் கொஞ்சம் அடிக்கடிக்கு கால் இடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பெட்டு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நம்ம காலில் டச் ஆகாது. இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே வந்து கிளாத் துணியோ இல்லை வந்து பெட்ஷீட்டோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கால் அதில் டேமேஜ் ஆகாது. ஸோ நல்லா அந்த பெட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே நழுவிட்டு போகாது. இதுக்கு தான் முக்கியமாக அது அடிக்கிறதே. ஸோ பெட்டு கீழே நழுவிட்டு போகாத இருக்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த ப்ளவுடை வச்சு அடிக்கிறது. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த பெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கீழே நம்ம படுப்போம், பொருளுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ பெட்டு தானாக வந்து கீழே நழுவி வந்துடும். ஸோ அப்படி நழுவி வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ சில சமயம் வந்து நம்மளே எழுந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் அரேஞ்ச் பண்ணி படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாட்டி வந்து கீழே நழுவி போயிட்டே இருக்குமா. ஸோ அதனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பெட்டு பார்த்திங்க அப்படின்னா
நகராது. ஸோ நம்ம போட்டது அப்படியே இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து பெட்டோடைய சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெரியுதுங்க இல்லையா, ஸோ அது மட்டும் அந்த பலகையில் தெரியுதுங்க இல்லையா, ஸோ அது கொஞ்சம் நம்ம காலில் அடிப்படாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டோடைய அவுட்ஃபிட் ஃபுல்லாக அது காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஆனந்த்கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ எனவே நான் உங்கள் ஆனந்த்கீர்த்தி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி புதிய கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன். டாடா, பாய், டேக் கேர்.